இன்று நமது தலைப்பு ஹிமாலயன் பிங்க் சால்ட். இது மார்க்கெட்டிங் மோசடி அல்லது ஆரோக்கிய அதிசயம்? இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த பிங்க் சால்ட் எவ்வளவு ஆரோக்கியமானது என்பதை அல்லது இல்லை என்பதை கூறப்போகிறேன். சாதாரண உப்புடன் ஒப்பிடும்போது இதன் நன்மைகள் மற்றும் குறைகள் என்ன என்பதையெல்லாம் உங்களுக்கு சொல்வேன். பிங்க் சால்ட் பற்றி சிலர் கூறுவது இது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, உடலை டிடாக்ஸ் செய்கிறது, ஜீரணத்தை மேம்படுத்துகிறது, ஆற்றலை அதிகரிக்கிறது, உங்கள் உடலின் pH நிலையை சமநிலைப்படுத்துகிறது, இதய நோய்களை தடுக்கிறது, இரத்த அழுத்தத்தை தடுக்கிறது. இவை எல்லாவற்றையும் இன்று வெளிப்படுத்துவோம். இதனை சூப்பர் ஃபுட் என கருதலாமா என்பதை பார்க்கலாம். முதலில் ஹிமாலயன் பிங்க் சால்ட் அடிப்படைகளை பார்ப்போம். ஹிமாலயன் பிங்க் சால்ட் ஏன் குறிப்பிடப்பட்டது என்பதை பார்ப்போம். பாகிஸ்தானின் சால்ட் மைனில் கெஃப்ரா என்ற இடத்தில் உள்ளது. இது உலகின் பழமையான பெரிய சால்ட் மைன் ஆகும். அங்கு பிங்க் சால்ட் எடுக்கப்படுகிறது. இதில் சில அளவு இரும்பு உள்ளது, அதனால் பிங்க் நிறம் வருகிறது. இதில் பொட்டாசியம், மக்னீசியம், கால்சியம் ஆகியவை உள்ளன. மேலும் சோடியம் 95% உள்ளது. இந்த கனிமங்களின் காரணமாக சில நேரங்களில் நாம் இதை ஆரோக்கியமானது என்று கூறுகிறோம். ஆனால் அது உண்மையல்ல. பெரும்பாலான விளம்பரங்கள் இதில் நிறைய கனிமங்கள் உள்ளன என்று கூறுகின்றன. ஆனால் கனிமங்கள் மிக குறைவாகவே உள்ளன. எனவே நாம் டேபிள் சால்ட் அல்லது பிங்க் சால்ட் இரண்டையும் ஒப்பிடும்போது இரண்டிலும் முக்கியமாக 95 முதல் 99% சோடியம் குளோரைடு உள்ளது. இது உப்பின் சுவையை அளிக்கிறது மற்றும் இது நமது இரத்த அழுத்தம் அல்லது உடலின் திரவ மினரல் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது. ஆம், நாம் சந்தையில் சாதாரண உப்பை வாங்கும் பொழுது அதில் அயோடின் சேர்க்கப்படுகிறது. ஆனால் பிங்க் சால்ட்டில் அயோடின் இல்லை. சில நேரங்களில் பிங்க் சால்ட் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது என்பது தவறான தகவல். இது மிகப்பெரிய தவறு. இதில் முக்கியமாக சோடியம் குளோரைடு மட்டுமே உள்ளது. மற்ற கனிமங்கள் மிகவும் குறைவாக உள்ளன. அதனால் பிங்க் ஷாட் எடுத்தால் உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்படும் என்று எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. பிங்க் ஷாட்டில் கனிமங்கள் அதிகம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதில் கனிமம் இருக்கிறது. ஆனால் எவ்வளவு என்பது மிக குறைவு. இதன் பொருள் இல்லை. மற்றவை 95% அல்லது 99% எல்லாம் சேமிக்கப்பட்ட சோடியம் அதே அளவு தீங்கு விளைவிக்கிறது. எவ்வாறு சாதாரண உப்பில் உள்ளது. அதனால் கூடுதல் அளவில் எடுக்கவே கூடாது. நீங்கள் கனிமங்களை பற்றி பேசினால் பழங்கள், காய்கறிகள், விதைகள் மற்றும் பால் பொருட்களில் எல்லாம் கனிமங்கள் கிடைக்கின்றன. பழங்கள், காய்கறிகளை நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள், எல்லாம் கிடைக்கும். சில சமயம் இது கூறப்படுகிறது பிங்க் சால்ட் உடலை டிடாக்சிஃபை செய்கிறது என்று. ஆனால் அது கூட இல்லை. இதை நினைவில் கொள்ளுங்கள். நமது உடல் தானாகவே டிடாக்சிபிகேஷன் செய்கிறது. அதற்கு கல்லீரல் உள்ளது. நமது உடலை டிடாக்சிஃபை செய்யும் சிறுநீரகம் நமது உடலை டிடாக்சிஃபை செய்கிறது. நுரையீரல் மற்றும் நமது செரிமான அமைப்பு நமது உடலின் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது. எனவே இவை அனைத்தும் டிடாக்சிபிகேஷன் ஆகும். தனியாக பிங்க் சால்ட் டிடாக்சிபிகேஷன் மிகவும் சாதாரணமானது. இதில் எந்த சிறப்பு இல்லை. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உப்பு எடுக்க வேண்டும். பிங்க் சால்ட் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லை என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், சிறுநீரகம், இதய செயலிழப்பு இருந்தால் பிங்க் சால்ட் அல்லது சாதாரண உப்பு இரண்டும் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும், இதய செயலிழப்பை அதிகரிக்கக்கூடும். எனவே சோடியத்தை குறைக்க வேண்டும். இரண்டிலும் இருந்து வெள்ளை உப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், பிங்க் சால்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். அளவுக்கு மீறி எடுக்கவே கூடாது. மிதமானது மிகவும் முக்கியம். ஆனால் மிக முக்கியமானது அயோடின் எங்கு கிடைக்கும்? பிங்க் சால்ட்டில் அயோடின் இல்லை. இந்தியாவில் விதி என்னவென்றால் சந்தையில் கிடைக்கும் எந்த வெள்ளை உப்பிலும் அயோடின் சேர்க்கப்படுகிறது. அயோடின் எதற்காக பயன்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமது வளர்ச்சி மற்றும் மேம்பாடு தைராய்டின் மூலம் நடக்கிறது. தைராய்டுக்கு அயோடின் தேவைப்படுகிறது. அது நமது உப்பில் இருந்து கிடைக்கிறது. எனவே இதை நினைவில் கொள்ளுங்கள். இதுதான் ஐடியின் கோர்டிபிகேஷன் என்பது சாதாரண உப்பின் மிகப்பெரிய நன்மை ஆகும். ஆனால் பிங்க் உப்பில் இது கோர்டிபிகேஷன் ஆகுவது கடினம். எனவே நான் உங்களுக்கு சொல்வேன், நீங்கள் சாதாரண உப்பை எப்போதும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில சமயம் பிங்க் உப்பின் சுவை பிடித்திருந்தால் அல்லது அதன் நிறம் பிடித்திருந்தால் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், சாதாரண உப்பு சிறந்தது. அதாவது
இதில் ஐடியின் உள்ளது. இது உங்கள் உடலுக்கு தேவையானது. எனவே நீங்கள் எந்த உப்பையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது டேபிள் உப்பாக இருந்தாலும், ராக் உப்பாக இருந்தாலும், அல்லது ஹிமாலயன் உப்பாக இருந்தாலும், உங்கள் உயர் இரத்த அழுத்தம் அல்லது இதய நோய் இருந்தால் அதை குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள். நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறோம். நாங்கள் சொல்வது வாழ்க்கை முறை மிகவும் முக்கியமானது. உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் அது மன அழுத்தத்தால் அல்லது அதிக எடை காரணமாக அல்லது தவறான உணவு பழக்கங்களால் ஏற்பட்டால் அதை மாற்றுங்கள், எடை குறையுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை முறையுடன் அலோபதி மருந்து தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள். இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் ஆகியவற்றின் உண்மையான காரணம் தவறான வாழ்க்கை முறை மற்றும் தவறான உணவு பழக்கங்கள் ஆகும். அதை நாங்கள் சவால் மூலம் இணைக்கிறோம். மேலும் அது இதய நோயாளி என்றால் அந்த இணைப்பு மேலும் முக்கியமானது. ஏனெனில் அதை செய்யாவிட்டால் இது இதய குத்து ஏற்படுத்தும். எனவே நண்பர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஹிமாலயன் பிங்க் உப்பில் குறைந்த அளவு தாதுக்கள் உள்ளன. ஆனால் அவை மிகச்சிறிய அளவு என்பதால் அதனால் எந்த அதிசயம் நிகழாது. மேலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நமது உடலில் செல்லும் உப்பு பிங்க் உப்பிலிருந்தும் சுமார் 98 முதல் 95% அதே உப்பாகவே இருக்கும். எனவே கூடுதல் உபயோகத்தை தவிர்க்கவும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிந்திருந்தால் அதை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது யாருக்காவது நன்மை தரக்கூடியது. மேலும் இந்த வீடியோவை லைக் செய்யவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்களுடன் இணைந்திருங்கள். இதனால் உங்களுக்கு இதயத்திற்கு சிறந்த தகவல்கள், அறிவியல் அடிப்படையிலான தகவல்கள் தொடர்ந்து வழங்கப்படும். யாரேனும் ஹார்ட் நோயாளி இருந்தால் நிச்சயமாக எங்கள் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஹார்ட் நோயின் தீர்வை நாங்கள் ஆபரேஷன் இல்லாமல், பைபாஸ் இல்லாமல், பிளாஸ்டிக் இல்லாமல் வழங்குகிறோம். நான் டேராடூனில் வசிக்கிறேன். அங்கே எங்கள் ரிசார்ட்டில் ஹார்ட் நோயாளிகள் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகிறார்கள். அங்கே நாங்கள் அவர்களுக்கு டிடாக்சிபிகேஷன் செய்து இசிபி மூலம் இயற்கையான பைபாஸ் சிகிச்சை செய்கிறோம். இந்த சிகிச்சை மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இது அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிகிச்சையின் மூலம் நாங்கள் 7.5 லட்சம் நோயாளிகளை இந்தியா முழுவதும் குணப்படுத்தியுள்ளோம். இந்த திட்டத்தை நாங்கள் எய்ம்ஸில் பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு உருவாக்கினோம். இந்த திட்டத்தில் நோயின் அனைத்து காரணங்களையும் சரி செய்யப்படுகிறது. அதனால் இந்த சிகிச்சை பற்றி நிச்சயமாக மக்களுக்கு சொல்லுங்கள். மிகவும் நன்றி. சந்திப்போம்.